ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் டு கத்தார். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கோகோனட் மில்க் ப்ரான் ரோஸ்ட்டா. இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இறாலை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நான் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு இறால் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கலருக்காக. நீங்கள் வீட்டில் அரைக்கிற மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த இறால் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு கொஞ்சம் சுருண்டு வதங்கின பிறகு நம்ம இதில் வந்து கொஞ்சம் பூண்டு சேர்க்க போகிறோம். ஒரு 5 பல்லு பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இதையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்து நம்ம இதில் வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம எப்போவும் செய்கிற இறாலுக்கும் இந்த ரெசிபிக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்த பிறகு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் வந்து கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் சேர்க்க போகிறேன். நான் ஒரு 5 பல்லு பூண்டும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் நல்லா தட்டி வச்சுருக்கேன். நம்ம இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்தோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் தட்டி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். இறால் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வெந்துடும். ஸோ நம்ம சேர்க்குற இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஒரு அரை தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். பாதி அளவு தக்காளி. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு மீடியம் சைஸ் தக்காளியிலேருந்து ஒரு பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இறால்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அந்த எண்ணெயில் கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கிறப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆகட்டும். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட அதிகமாக நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு காரம் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் நான் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த தேங்காய் பால் இறால் ரோஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம சாதம் அப்படியே சூடாக போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து பருப்பு கறி அந்த மாதிரி வைக்கும் போதும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட டேஸ்ட். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.